ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல? டிசம்பர் 31 அட்டை கொடுக்குற சபைகள் இருக்கிறாங்க. நான் பரிகாசம் பண்ணல, சொல்கிறேன். வாக்குத்தத்தம் சபையினுடைய வாக்குத்தத்தம் 31 டிசம்பர் மாதம் இரவு வாங்குகிற வாக்குத்தத்த அட்டை 1 ஜனவரி பிப்ரவரியிலே மறந்துடும். நிறைவேறுவதற்கு கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதில்ல? ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது? தேவன் ஏன் சொல்லி செய்யாதிருக்கிறார்? சொல்லி செய்யாதிருப்பாரோ? செய்வார், ஆனால் நடக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் மூல காரியங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து இருக்கிறது. ஏன்? வழிகளில் இல்லை, அவருடைய வழிகளில் சபையார் நிற்கிறது இல்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் பேசிவிட்டார், கர்த்தர் செய்து முடிப்பார். இல்லை, அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஸ்தோத்திரத்தினால இருதயம் புடமிடப்பட வேண்டும். நல்ல ஆழமான காரியம் அது. ஸ்தோத்திரத்தினால நீங்கள் துதியை தேவனை மகிமைப்படுத்தாதபடியினால் பல காரியங்கள் வரும். இப்போ நான் அதை குறித்து சொல்லலை, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:17 அப்படி சொல்லுகிறது. எல்லாரும் பிள்ளைகளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் சேர்த்து வைப்பாங்க. என்ன, பிள்ளைகளுக்காக பல காரியங்களை செய்வாங்க. அசையும் சொத்து, அசையா சொத்து, கல்வி, நல்ல ஆகாரம், இதெல்லாம் என்ன? சரீரத்தை போஷிப்பதற்கு, எதிர்காலத்துக்கு அவர்கள் போய் எங்கே நிற்காது இருப்பதற்கு. அந்த படிப்பு அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பெற்றோர் வாயிலாக. நல்லது, வரவேற்கப்படுகிறது. இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்க. அந்த படிப்பும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், பிரியமான தேவனோட ஜனமே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுறீங்களே அவரை நம்புங்க, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 115:11. ஏன்? அந்த பிள்ளைகள் மீது அது அனாதியாக இறங்க வேண்டும். அது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 14:26 வாசிக்கிறோம், அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு திட நம்பிக்கை உண்டு. இதுதான் தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுது வேதம் சொல்லுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பினும் நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இது விசுவாசம். என்ன? இது நடை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும். அப்பொழுதுதான் நடை ஒழுங்காக தான் வழி பிறக்கும். வழி திறக்கலை, நடை இல்லையா, நமக்கு தவழுகிறோம். பால் உண்ணுகிற குழந்தைகளை போல இருக்கிறோம். பலமான ஆகாரத்தை உற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? 1 கொரிந்தியர் 3:1 சொல்லுது, முகலே வாக்குவாதம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, மார்க்க பேதம் இருக்கிறது. இது இருக்கிற வரை நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு நான் செயல்பட முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். ஆகியால் தான் உங்களுக்கு நான் ஞானப்பாலை ஊற்றுகிறேன், பலமான ஆகாரத்தை உட்கொள்ள முடியாது. என்ன? இந்த இடத்துல எல்லாம் நாம் மறுரூபம் அடைய வேண்டும்.